இஸ்லாமிய வானொலி நாடகம் ஈமானுள்ள சீமான். எழுத்து ST ஷேக் தாவூத். இடம்பெறுவது இறுதி பாகம். நம்ம உசேன் பாய் வீட்டு பக்கத்துல நம்ம குடியிருந்தப்போ நடந்ததெல்லாம் மறக்க முடியுமா நிசா? அது எப்படிங்க மறக்க முடியும்? ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களோட படிப்பை நிறுத்த முடிவு பண்ணி கவலையோட இருந்தமே, அந்த நாள் நினைவு இருக்கா? ஆமா, என்ன பண்ண போறீங்க? எப்படி உங்க மகளையும் மகனையும் சமாதானம் பண்ண போறீங்க? அதுதான் நிசா எனக்கு புரியல. ராத்திரி இந்த வருஷத்தோட படிப்பை நிறுத்தணும்னு சொன்னதுமே 2 பேருமே அழுதுட்டாங்கங்க. என்ன பண்றது நிசா? கடையை கொடுத்துட்டோம், இனி தள்ளுவண்டி வியாபாரம் தான் செஞ்சாகணும். குடும்பத்தை தள்ளுறதே சிரமம், இதுல படிப்புக்கு எப்படி செலவு பண்ண போறோம்னு நீயே சொல்லு. நமக்கு புரியுதுங்க. அவங்களுக்கு இன்னும் 1 வருஷம் படிச்சா டிகிரியை முடிச்சிடலாம்னு ஆதங்கம். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே காலேஜ்ல படிக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? நம்ம நினைக்கிறோம், அவங்க 2 பேருக்கும் திருப்தி இல்லையே. எப்படியாவது சொல்லித்தான் திருப்திப்படுத்தணும். அரபி பாடத்தையும் படிச்சு பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக உசேன் பாய் பசங்களோட நாமளும் ஹாஸ்டல்லே சேர்த்துட்டோம். காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எங்கேயோ போய் நிக்குது. என்ன பண்றது? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க பாய், வாங்க உட்காருங்க பாய். இப்படி வாங்க உட்காருங்க. 2 பேரும் சேர்ந்து வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் வந்தோம். சொல்லுங்க பாய். ஆமா, நீங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க பாய், புரியலையே. உங்க பிள்ளைகள் 2 பேரையும் இந்த வருஷத்தோட படிப்பை நிறுத்த போறீங்களாமே? ஆமாம் பாய், முடியல பாய். ஏன் முடியல? நாங்க பக்கத்துல இருக்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லையா? நாங்க எதுக்கு தான் இருக்கிறோம். ராத்திரி உங்க பொண்ணு எங்க பொண்ணு கிட்ட சொல்லி அழுதுருக்கிறா. உங்க பையன் எங்க பையன் கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்கான். என்ன பாய் பண்றது? இந்த மாதிரி நேரத்துல எங்களை ஏன் நீங்க மறந்துடுறீங்கன்னு கேக்குறேன். அதானே இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்க மகனும் மகளும் எவ்வளவு படிக்க விரும்புறாங்களோ அதுவரை நாங்க படிக்க வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 1 வருஷம் படிச்சாலே போதும் பாய். எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும். மார்க்க கல்வியும் வேணும், உலக கல்வியும் வேணும். அதுக்கு தகுந்த கல்லூரி இதுதான். படிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமா ஆமா, இனிமே படிப்பு செலவை பத்தின கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்டு செலவை மட்டும் பாத்துக்குங்க போதும். ஏன் நிசா அழுற? அவருக்கோ எனக்கோ அண்ணன் தம்பி உதவி இல்ல. நீங்க இவ்வளவு உதவி செய்யறதுக்கு நாங்க எப்படி நன்றி கடன் செலுத்துவோமோ தெரியலம்மா. நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லவும் வேணாம், நன்றி கடன் செலுத்தவும் வேணாம். அந்த அல்லாவுக்கே நன்றி சொல்லுங்க, அது போதும். சரிம்மா. ஆமாம்மா, அதுதாம்மா உண்மை. ஏன் அக்பர் பாய் மௌனமாயிட்டீங்க? காலையில இருந்து நானும் நிசாவும் புலம்பிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் வந்ததுமே சந்தோஷ மீதியில மௌனமாயிட்டோம் பாய். 2 பேரும் ஏதாவது சாப்பிடுங்களம்மா. சரி, நாங்க மறுக்கல. தேத்தனி மட்டும் கொடு போதும். இதோ 1 நிமிஷம்மா. வியாபாரம் எல்லாம் எப்படி பாய் இருக்கு? கடைய விடும்போது நீங்க எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமே. நான் கடையை விட்டதுக்கு காரணம் முதலீடு பிரச்சனை இல்லைங்க பாய். நடக்கிற வியாபாரத்துக்கு சேவா கட்ட முடியல, அதுதான் விட்டுட்டேன். இப்ப வாடகை இல்லாத தள்ளுவண்டி வியாபாரம் அல்ஹம்துலில்லாஹ். மா பாய், டீ எடுத்துக்கங்கம்மா. உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுங்க, எங்கிட்டயே நேரடியா தொடர்பு வச்சுக்க சொல்லுங்க. சரியாம்மா? சரிங்க பாய். சரிங்க பாய். நாங்க அப்போ புறப்படுறோம். நிசா வரேம்மா, கவலைப்படாம இருக்கணும். அல்லாஹ் இருக்கான் பக்கத்துல, நாங்களும் இருக்கோம்ல. 5 வக்து தொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம். அவன் இல்லேன்னு சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி தேடி வரும். சரியா? சரிம்மா. அது மட்டுமா, அந்த வருஷம் பெருநாளைக்கு செஞ்சாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உட்காரு நிசா. உட்காரம்மா. இந்தம்மா நிசா, இதுல 3000 வெள்ளி இருக்கு. நீ பெருநாள் செலவுக்கு வச்சுக்கம்மா, மறுக்க கூடாது. அம்மா வேணாம்மா, எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. படிப்புக்கு வேற செலவு பண்ணிருக்கீங்க. வேண்டாம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்கிக்கம்மா, சும்மா வாங்கிக்க. இந்த வருஷம் உங்களுக்கு வியாபாரம் சரியில்லை, பரவாயில்ல, வாங்கிக்கம்மா. அதோட ஹாஸ்டலுக்கு பணம் அனுப்பி எங்க பிள்ளைகள் மாதிரியே உங்க பிள்ளைகளுக்கும் துணி எடுக்க சொல்லிட்டோம். ஏம்மா எங்களுக்காக நிறைய செலவு பண்றீங்க? ஒரே இடத்துல படிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் எடுக்கணும். அல்லாஹ் கொடுக்கறான், நாங்க செலவு பண்றோம். இதெல்லாம் ஒரு செலவு இல்லம்மா. பாய்கிட்ட விவரத்தை சொல்லிடுமா, சரியா? சரிங்க பாய், நான் புறப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். என்ன நிசா, எதுக்கு கூப்பிட்டு விட்டாங்க?
பெருநாள் செலவுக்கு நமக்கு ஒரு கவர் கூடு கொடுத்துருக்காங்க. அப்படியா? அதுல 3000 வெள்ளி இருக்குங்க. அப்படியா? ஏன் வாங்கின நிஷா? நான் எவ்வளவோ சொல்லி கேட்கலங்க. அது மட்டும் இல்ல, சொல்லு. அவங்க பிள்ளைங்க மாதிரியே நம்ம பிள்ளைங்களுக்கும் துணி எடுக்க பணம் அனுப்பிட்டாங்களாம். உங்க பிள்ளைங்களையும் எங்க பிள்ளைங்களையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? எல்லாரும் ஒரே கல்லூரியில படிக்கிறாங்க, அது எப்படி வேற்றுமையா நடத்த முடியும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்கங்க. யா அல்லாஹ், இவங்களுக்கு நம்ம எப்படித்தான் நன்றி கடன் செலுத்த போறோமோ? அவங்கதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு நன்றி சொல்ல வேணாம், நமக்கு ரிஸ்க் கொடுக்கற அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க போதும்னு. இப்படிப்பட்ட மனுஷங்க நம்ம கிட்ட வீடு கேட்கும் போது எப்படி நிஷா மறுக்க முடியும்? மறுக்கவா? அவங்க நிர்ணயம் பண்ணி எவ்வளவு தொகை சொன்னாலும் சலாம் போட்டு வாங்கணுமுங்க. ஆமா நிஷா, அதுதான் நமக்கும் பெருமை, அந்த நாயனுக்கும் பெருமை. உண்மைதாங்க. அல்லாவும் அவனோட தூதரும் உங்களை நேசிக்கணும்னு நீங்க விரும்பினா நாணயத்தை காப்பாத்துங்க, உண்மையை சொல்லுங்க, அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு உதவுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்களாம். இதுக்கெல்லாம் இலக்கணம் ஹுசைன் பாய் தம்பதிகள் தான் நிஷா. 100க்கு 100 உண்மைங்க. நான் இன்னும் ஒரு வாரத்துல SMP போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். நிஷா, நிஷா, இன்னைக்கு என்ன பசியார செஞ்சிருக்க? ரவா உப்புமா செஞ்சிருக்கங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. அது சரி, மளிகை சாமானுக்கு ஒரு சீட்டை போட்டு வை, பசியாரிட்டு அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் சூறாவை போகணும், மறந்துடாத. நாளைக்கு மால் ஹிஜ்ரா, அதனால இன்னைக்கு மகரிபு தொழுகைக்கு பின்னால துவா மஜ்லிஸ் இருக்கு. ஆண்டு இறுதி துவாவும் ஆண்டு துவக்க துவாவும் இருக்கு. ஓ, அதான் காலையிலேயே ஜாமான் வாங்க போறீங்களா? அதான பார்த்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்கம்மா உட்காருங்க. எப்படிமா இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு செய்தி சொல்லிட்டு போகத்தாமா வந்தேன். என்னம்மா சொல்லுங்க. இன்னும் 2 நாள்ல ஆஷரா நோன்பு வருது இல்லையா? ஆமா. நீங்க இந்த நோன்பு வைப்பீங்க தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இன்ஷா அல்லாஹ் வப்பமா. அல்ஹம்துலில்லாஹ். சங்கையாக்கப்பட்ட மாதங்கள்ல முஹர்ரம் மாதமும் ஒண்ணு. இந்த மாசத்தோட மாண்பு அளப்பெரியது, அதிசயமிக்குது. இந்த மாசத்தை கொண்டுதான் இஸ்லாமிய புது வருஷம் கணக்கெடுக்கப்படுது. இந்த மாசத்துல 9வது நாள் தாஷுரா தினம் அப்படின்னும் 10வது நாள் ஆஷுரா தினம்னு அரபியில சொல்றாங்க. ஆசுரா நாள்ல நோன்பு வைக்கிறதும் இந்த மாசத்துல 9வது நாள்ல நோன்பு நோக்கிறதும் சுன்னத்தாக்கப்பட்டு இருக்குது. இது அதிக நன்மைகளை ஈட்டித்தரும் அமலாகும். இந்த நோன்பு வைக்கிறவங்களுக்கு போன வருஷத்தோட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுமா. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நோன்பை நாங்க தவற விடுவோமா? மாஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வந்தப்போ யூதர்கள் ஆசரா நாள்ல நோன்பு வச்சத பார்த்தாங்க. இது என்ன நாள்னு கேட்டாங்க. இது மாபெரும் நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த நாள்ல தான் அல்லாஹ் காப்பாத்துனா. பிறவனோட கூட்டத்தார கடல்ல மூழ்கடித்தான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துற விதத்துல இந்த நோன்பை வச்சாங்கன்னு யூதர்கள் சொன்னாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் அவங்கள விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு அந்த நாள்ல அவங்களும் நோன்பு நோட்டு தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டு இருக்காங்க. உண்மைதான். அப்போ மக்கள் அது யூதர்களும் நசராணிகளும் கண்ணியப்படுத்துற நாளாச்சேன்னு கேட்க, அதுக்கு நபி அவங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா அடுத்த வருஷம் நாம முஹர்ரம் 9ஆம் நாள்ல நோன்பு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்களாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, அங்க சிறப்பா ஆஷரா நோன்பு வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இங்க நாம 4 பேர் தானே இருக்கோம், ஏன் தனித்தனியா? எங்க வீட்டுல வேலை செய்யற அம்சா சாஹருக்கும் சரி இப்தாருக்கும் சரி எல்லா வகை உணவுகளையும் சூப்பரா செய்வா. ஆக இந்த 2க்குமே நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஏம்மா உங்களுக்கு ரொம்ப சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? அம்சா எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிடுவா. அம்மாவால எழுந்து உட்கார்ந்து பரிமாற முடியாது. நீ இருக்கே, அதை மட்டும் செய்தா போதும். தாராளமா இன்ஷா அல்லாஹ். கரும்பு தின்ன கூலியா? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இருந்தாலும் என்ன அக்பர் பாய் பேச்சே காணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்ஷா அல்லாஹ் தாராளமா. நீங்க சொல்லும் போது என்னால மறுத்து பேச முடியல, அதான் அமைதியாயிட்டேன். உங்களுக்கு ஏன் சிரமம்னு நான் நினைச்சேன். ஒன்னும் சிரமம் இல்ல. இந்த அசுரா நோம்புக்கு எல்லா சாமான்களையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. பேரிச்சம்பழம் ஜூஸ், மளிகை சாமான் எல்லாமே நம்ம கடையில இருந்தே வந்துருச்சு. இதையெல்லாம் யார் சாப்பிடுறது? நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டாதான் தீரும். ரொம்ப சந்தோஷமா. உங்க பேச்சையும் பாய் பேச்சையும் தட்ட முடியாது, அது எங்களுக்கு தைரியமும் இல்ல. ஆகட்டுமா, சிறப்பாவே இந்த முஹர்ரம் மாத நோன்பையும் நோப்போம் இன்ஷா அல்லாஹ். அம்மா பசியார செஞ்சுட்டேன், கொஞ்சம் சாப்பிடுங்களேன்.
நானும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தாமா வந்தேன். உங்க பாய் பூரியும் கிழங்கும் கேட்டாரு. நானும் அம்சாவும் தான் சேர்ந்து செஞ்சோம். நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். வாங்க பாய். ஏன் பாய், நிசாயும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே. அடுத்த தடவை கூட்டிட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். சரி, என்ன சாப்பிடுறீங்க? நம்ம வீட்டுல என்ன ஃபார்மாலிட்டி, என்ன வேணாலும் சாப்பிடலாம். பாயோட கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன். நல்லது, பேசுவோம், உட்காருங்க. சீக்கிரமே நம்ம அந்த வீட்டுக்கு எஸ்எம்பி பண்ணிடலாம் பாய். அப்படியா? அக்கம் பக்கத்துல நிறைய பிரஷரா இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. இனிமே இது பத்தி யார் பேசினாலும் எஸ்எம்பி போட்டாச்சுன்னு சொல்லிடலாம் பாருங்க. அமௌண்ட்டை பத்தி கவலையே இல்லைங்க பாய், நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். சரி, இன்ஷா அல்லாஹ் வர்ற வாரம் திங்கட்கிழமையே முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் பாய். இனி யாரு கேட்டாலும் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், திங்கட்கிழமை எஸ்எம்பி போட போறோம்னு உறுதியா சொல்லிடுறேன் பாய். அப்படியே சொல்லிடுவோம். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. அக்பர் பாய், சொல்லுங்க பாய். மதிய சாப்பாடு சாப்பிட்டு போகலாமா? நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன, எப்ப வேணாலும் சாப்பிடலாம். இன்னும் ஒரு நாளைக்கு நிஷாவோடு வர்றேன் இன்ஷா அல்லாஹ். நான் புறப்படுறேன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கண்டிப்பா வரணும். அக்குல் பாய், என்ன பார்க்காமலே போறீங்க? இதோ வரேன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் சொன்னது என்னாச்சு? எப்ப ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம் சொல்லுங்க. மன்னிக்கணும் பாய், நான் உறுதி கொடுத்து அட்வான்ஸும் வாங்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை எஸ்எம்பி முடிக்க போறோம். என்னது? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க பாய். என்ன சொல்றீங்க பாய்? எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தா நான் இவ்வளவு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட இந்த அட்வான்ஸ் வாங்குவீங்க? அப்ப என்ன நீங்க மனுஷனாவே மதிக்கல, அப்படிதானே? பாய் பாய் கோவப்படாதீங்க பாய். வேற யாருக்கிட்டும் இல்ல பாய், உசேன் பாய் கிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு தான் கொடுக்க போறேன். நான் 1,00,000 வெள்ளி அதிகமா தர்றேன்னு சொல்லியும் அவருக்கு கொடுக்க துணிக்கிட்டீங்க இல்ல? அவரு எங்க மேல வச்சிருந்த அன்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாத மரியாதை, செஞ்ச உதவிங்க, பழகின விதம், இவ்வளவையும் மறந்து அவர் கேட்கும்போது நீங்க இல்ல வேறு யாருக்குமே கொடுக்க எப்படி பாய் மனசு வரும்? நாங்க அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டுட்டோம் பாய். யாரா இருந்தாலும் சரி, 2 லட்சம் அதிகமா கொடுத்தாலும் நான் மாற போறதில்ல. சாரி பாய், நான் வரேன் பாய். அஜிமல், உன் மனசாட்சி நான் பேசுறேன். பணம் மட்டும்தான் உலகம்னு நீ நினைச்சிட்டு வாழ்ந்தல்ல. ஈட்டி 8 வரைக்கும் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும் கனவு கண்டல்ல. ஏழைகள் எல்லாம் கேவலமா மதிச்சு இபாதத்து, நற்குணம், ஈகை, இரக்கம், பண்பாடு இதெல்லாம் ஜெயிச்சிருச்சு. உன் ஆணவம், அக்கிரம் எல்லாம் தோத்துருச்சு. உசைன் பாய் ஜெயிச்சியா? இனியாவது ஒரு இபாதத்துள்ள மனிதனா நடந்து மக்கள்கிட்டையும் அந்த அல்லாட்டையும் நல்ல பேர் வாங்கி மரணிக்கப்பாரு. இபாதத்துல நற்குணம் உள்ள உனக்கு இம்மையிலும் பெருமை, மறுமையிலும் பெருமை. இதுதான் உனக்கு சரியான பாடம். நான் வர்றேன். நேயர்களே, இதுவரை எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய ஈமானுள்ள சீமான் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, ஹாஜா சைத்துன், ஷேக் நசீர், ஜெயலாதி காதர் மைதீன் மற்றும் ரஷீதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது இறுதி பாகம். தயாரிப்பு அப்துல் கனி.